கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வரை உள்ள வசனங்கள். அதில் முதல் வசனம் சொல்லுகிறது, 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ளவர். இந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு சில காரியங்கள் அருவருப்பானவைகளாக, அவர் வெறுக்கிற காரியங்களாக காணப்படுகின்றன. அவை யாவன என்றால் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, மேட்டிமையான கண். நம்முடைய கண் சாதாரணமாக பார்க்கிறதல்ல, அது மேட்டிமையாக பார்க்கிறது தேவனுக்கு பிரியமில்லை என்று தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பொய் நாவு. நாம் நினைக்கலாம், இது என்ன சாதாரண பொய் தானே என்று. நாம் பொய் சொல்லுகிற நம்முடைய நாவு தேவனுக்கு அருவருப்பானது. 3ஆவதாக குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை. பாருங்கள், ஒரு குற்றமும் செய்யாத மனுஷர்களை கொன்று இரத்தம் சிந்த பண்ணுகிற அந்த கையை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெறுக்கிறார். 18ஆம் வசனம் சொல்லுகிறது, 4ஆவதாக துராலோசனையை பிணைக்கும் இருதயம். அதாவது தீமை செய்ய ஆலோசனைகளை கொடுத்து அதை அமைக்கிற, ஆலோசனையை உருவாக்குகிற அந்த இருதயம் தேவனுக்கு அருவருப்பானது. ஹல்லேலூயா. 5ஆவதாக தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். நம்முடைய கால்கள் யாரோ ஒருவருக்கு தீமை செய்ய விரைந்தோடு இருக்கிறதென்றால் அந்த கால் தேவனுக்கு பிரியமில்லை. 19ஆம் வசனம் சொல்லுகிறது, 6ஆவதாக அபத்தம் பேசும் பொய் சாட்சி. பொய் சாட்சி சொன்னால் அதன் நிமித்தம் உண்மையான மனிதர்கள், நீதிமான்கள் தண்டிக்கப்படுவார்கள். அந்த பொய் சாட்சி சொல்லுகிறது தேவனுக்கு பிரியமில்லை. ஹல்லேலூயா. கடைசியாக 7ஆவதாக சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. சகோதரர்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் ஏதோ ஒன்றை சொல்லிவிட்டு சண்டையை கிளப்பி விடுகிறது, பிரிவினை உண்டு பண்ணுகிறது தேவன் அருவருக்கிற காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கலாம். இவ்விதமான காரியங்கள் நம்மிடத்தில் இருந்தால் நம்முடைய கால்கள், கைகள், கண்கள், நாவுகள், இருதயம் இவைகளை தேவன் வெறுக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களாக காணப்படுவோம். தேவன் அருவருக்கிற காரியங்களிலிருந்து நாம் விலகி காணப்படுவோம். தேவனுக்கு பிரியமாயிருப்போம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் தேவன் அருவருக்கிற 7 காரியங்களை எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாங்கள் விலகி ஜீவிக்க, தேவனுக்கு பிரியமாயிருக்க, உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய, உம்முடைய ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் சுதந்திரித்து உமக்கென்று சாட்சிகளாக இருக்க உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.